ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 19 வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட நேம் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் எல் அண்ட் இஷ். நார்மலாக நம்ம எல் எப்படி எழுதுவோம் அப்படின்னா கீழே இருந்து மேலே எழுதுவோம். இது வந்து அப்வர்டு எல். அதே மாதிரி இஷ்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா மேலேருந்து கீழே எழுதுவோம். இது டவுன்வர்டு இஷ். இது ரெண்டு தான் காமனாக வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் ஜாயினிங்காகவும் வவ்வல் இண்டிகேஷனுக்காகவும் நம்ம எல் சம்டைம்ஸ் மேலேருந்து கீழே எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இஷ்ன்றது சம்டைம்ஸ் கீழே இருந்து மேலே எழுதுவோம். இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா ஜாயினிங்காகவும் வவ்வல் இண்டிகேஷனுக்காகவும். ஓகேங்களா? இப்போ எல்ன்றது ரெகுலராக இப்படி தான் வந்து எழுதுவோம். அது இனிஷியலாகவும் சரி ஃபைனலாக வந்தாலும் சரி. இப்போ லேப்ஸ் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எல் பிஎஸ் இப்படி எழுதுவோம். ஸ்பெல் எஸ் பிஎல். லோடு எல் டி. டிலே டிஎல். ஃபெல்லோ எஃப்எல். சேல் எஸ்எல். லெஷர் எல் ஷர். காமனாக நம்ம வந்து எழுதுறது கீழே இருந்து மேலே. ஆனால் கர்வ்ஸ் கூடயோ இல்லைனா சர்க்கிள் கூடயோ எல் சேர்ந்து வரப்ப நம்ம கீழ் நோக்கி எழுதுவோம். ஓகே, அந்த கர்வோட மோஷன்லேயே அந்த சர்க்கிளோட மோஷன்லேயே வந்து எழுதிடுவோம். சேம் டைரக்ஷனில் எழுதுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெசல் இந்த வார்த்தை பாருங்கள். விஎஸ் இப்படி எல் எழுதக்கூடாது. விஎஸ்எல் இப்படி எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்படி எழுதலாம், ஆனால் இப்படி எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும், வேகமாக எழுத முடியும். அதே மாதிரி லெசன் இந்த வார்த்தை பாருங்கள். எல் எஸ் என் இப்படி தான் நம்மளுக்கு நார்மலாக எழுத தோணும். ஆனால் எல் எஸ் என் இப்படி எழுதுனா ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல் கீழ் நோக்கி எழுதியிருக்கோம். இந்த இடத்துலையுமே எல் கீழ் நோக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கர்வோட மோஷன்லேயே அந்த சர்க்கிளோடைய மோஷன்லேயே எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக டவுன்வர்ட் எல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்னு கூடையோ இல்லைனா இங்கு கூடையோ எல்லை வந்து சேர்த்து எழுதுறது, மேல் நோக்கி எழுதுகிற எல் எழுதுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என் இப்படி எழுதுவோம், எல் இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? இங்குன்றதுமே அதே தான். இங்குன்னா என்ன? எண்ணை அழுத்தி எழுதுறது. இங்கே எழுதிட்டு எல் இப்படி சேர்த்து எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா என்னு கூட எல் வரப்ப டவுன்வர்ட் எல் வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. இங்கு கூட வரப்பையும் டவுன்வர்ட் எல் வந்து எழுதுங்க, எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்லி இந்த வார்த்தை பாருங்கள். என்னு எல் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ராங்லி ரா இங் லி இப்படி எழுதுனா அது நல்லா இருக்காது, எழுதுறதுக்கும் வாட்டமாக இருக்காது. ராங்லின்றதுமே ரா இங் லி இப்படி எழுதுறதுமே வாட்டமாக இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் மேன்லி எம்மு என்னு டவுன்வர்ட் எல். ஓகேங்களா? இங்கே அப்வர்ட் எல் நம்ம வந்து யூஸ் பண்ணல. அப்வர்ட் எல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது. அதனால் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகேங்களா? தென் வவ்வல் இண்டிகேஷன், இது முக்கியமான கான்செப்டு. ஃப்யூச்சரில் நம்ம வந்து எசென்ஷியல் வவ்வல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சாப்டரே வந்து படிப்போம். ஓகேங்களா? இருந்தாலும் இப்போ லைட்டாக வந்து பார்த்துட்டு வரும். இதை லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னா ஸ்பீட் எழுதுகிறப்ப நம்ம வவ்வல்ஸ் ரொம்ப எழுத மாட்டோம். வவ்வல்ஸ் எழுதுறதுக்கு டைம் இருக்காது, அதை நம்ம டிபெண்டும் பண்ணக்கூடாது. அப்படி டிபெண்ட் பண்ணாமல் கரெக்டான வார்த்தைகள் எழுதணும் அப்படின்னா எழுதுகிற ஸ்ட்ரோக்ஸ் அப்வர்டு டவுன்வர்டாக எழுதுறோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டே இதுக்கு முன்னாடி வவ்வல் இருக்கா வவ்வல் இல்லையா, அதே மாதிரி ஃபைனலில் வரப்போ இதுக்கப்புறமா வவ்வல் வருதா வவ்வல் இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம ஆர் சாப்டர்லேயே வந்து பார்த்துருப்போம். இப்போ இனிஷியலாக வவ்வலோட ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறமா ஆர் வருதுன்னா நம்ம டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஆர்ன்ற வார்த்தை. ஓகே, இதுவே ஆரில் தான் அந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ரேன்ற வேர்டு பாருங்கள், ரே. இப்போ நான் இந்த இடத்துல வவ்வலே வைக்கல, இருந்தாலும் டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறதால முன்னாடி வவ்வல் இருக்கிறதா நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறதால ஏ வவ்வலோ ஓ வவ்வலோ. இதே மாதிரி இந்த ரேன்ற வார்த்தையில் பாருங்கள், ஆருக்கு அப்புறமா நான் வவ்வல் வைக்கல,
இருந்தாலுமே நான் என்னால் ரேன்னு படிக்க முடியுது. ஏன் அப்படின்னா இது ரேவோ ரோவோ அப்படின்னு சொல்லிட்டு தான். கரெக்டுங்களா? இந்த மாதிரி வவ்வலே வைக்காம நம்ம அந்த வார்த்தையை கரெக்டாக படிக்கிறதுக்கு டவுன்வர்ட் அப்வர்ட் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறோம். இதே ஃபைனலாக ஆர் கான்செப்ட் பாருங்கள். ஆரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு காரு, கா இரு. கரெக்டுங்களா? இதுக்கப்புறமா வவ்வல் வராது. வவ்வல் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கேரி, இந்த இடத்துல வவ்வல் வைக்கல, இருந்தாலும் அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதை நம்ம கேரின்னு படிக்கிறோம். எண்டிங்கில் ஆருக்கு அப்புறமா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே வவ்வல் இண்டிகேஷன் எல்லுக்கு ஆரம்பத்தில் இனிஷியலாக ஓகே வவ்வல் வந்துடுது, அதுக்கப்புறமா எல் வருதுன்னா நம்ம டவுன்வர்டாக எழுதுவோம் எல். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு அலைக்கு எல் வந்து டவுன்வர்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா கே வந்து எழுதணும். இப்படி எழுதுறப்ப முன்னாடி வவ்வல் இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? அலைக்கு. இதுவே எல்லில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்வேர்டு, இது டவுன்வேர்டு, இது அப்வேர்டு. இப்போ லைக் அப்படின்னு வரப்ப எல்லு கே லைக் இப்படி நம்ம வந்து எழுதுறோம். அதே மாதிரி அலோன், இந்த வார்த்தை பாருங்க, ஆல ஸ்டார்ட் ஆகுது, அதனால டவுன்வேர்டாக எழுதணும். எல்லு என் முன்னாடி வவ்வல் இருக்கிறதா கணக்கு, நம்ம அலோன் அப்படின்னு படிக்கிறோம். இதுவே லோனுன்னு வரப்ப எல்லு என் ஹூக்கு லோன், முன்னாடி வவ்வல் கிடையாது. அதே மாதிரி அலாங், இந்த வார்த்தை பாருங்க, எல்லு இங்கு அலாங். ஓகேங்களா? முன்னாடி ஏ இருக்கு, ஆனால் நம்ம மார்க் பண்ணல. இதுவே லாங்குன்னு வரப்ப எல்லு இங்கு. ஓகேங்களா? இதை நம்ம லாங்குன்னு படிக்கிறோம். இது இனிஷியலா. இதுவே ஃபைனலா வவல் இண்டிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஃபைனலாக எல்லோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டவுன்வர்ட் எல் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபுல், இந்த வார்த்தை பாருங்க, எஃப் எல் அவ்வளோதான். இதுவே ஃபைனலாக எல்லுக்கு அப்புறமா வவ்வல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்வர்ட் எல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லி இதில் எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் எல். இப்போ அப்வர்ட் எல் எழுதியிருக்கிறதால இந்த இடத்துல வவ்வல் வந்திருக்கு கண்டினியூ ஆகி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபுல்லி. இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபால், இதில் எல்லோடு முடிஞ்சிருச்சு, அதனால டவுன்வர்ட் எல் வந்து யூஸ் பண்ணும். எஃப் எல் ஃபால். இதுவே ஃபாலோ, இந்த வார்த்தை பாருங்க, எல்லுக்கு அப்புறமா ஓ வவல் வருது, அப்போ அப்போர்டாக எழுதணும். அப்போ ஃபாலோ இப்படி நம்ம வந்து எழுதணும். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள். ரூல், இதில் எல்லோட முடிஞ்சிருச்சு, அதனால டவுன்வர்டாக எழுதணும். ரூ இல்லு. இதுவே ரூலி, எல்லுக்கு அப்புறமா ஈ வபல் வருது, அதனால அப்போட எழுதணும். ரூ லி. வபல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் அப்போட எழுதியிருக்கிறதால கண்டிப்பாக அங்கே வபல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கேல், எல்லில் முடிஞ்சிருச்சு, அப்போ நம்ம டவுன்வர்டாக எழுதணும். எஸ்கே எல் ஸ்கேல். இதுவே ஸ்கேலி அப்படின்னு வரப்ப எல்லுக்கு அப்புறமா ஈ வபல் இருக்கு, அப்போ அப்போட எழுதணும். ஸ்கேலி. இங்கே வவல் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன் அப்படின்னா வவல் வரதால் தான் நம்ம அப்போட எழுதியிருக்கோம். வவல் வரலன்னா நம்ம டவுன்வர்டாக எழுதியிருப்போம். புரியுதுங்களா? இதுதான் வவல் இண்டிகேஷன், முக்கியமான சாப்டர் இது. தென் எல் வந்து ஆரம்பத்தில் வந்தால் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம், எண்டிங்கில் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்றதை பார்த்தோம். ஆனால் மீடியலாக வந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்னா, எப்படி எழுதுறது வாட்டமாக இருக்கோ அப்படி எழுத வேண்டியதான். இப்போ அன்லாக், இந்த வார்த்தையில் என்னு எல்லு கே இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். இதுவே அன்லோடுன்னு வரப்ப என்னு எல்லு டி இப்படி எழுதுறது வாட்டமாக இருக்காது, அதனால் என்னு எல் டி இப்படி வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படி எழுத வேண்டியதான். அதே மாதிரி ஃபெசிலிட்டி, இந்த வார்த்தை பாருங்க, எஃப் எஸ் எல் டி மேல் நோக்கி எழுதியிருக்கிறாங்க. இதுவே ஃபிலிம் அப்படின்னு வரப்ப எஃப் எல் எம், இந்த இடத்துல கீழ் நோக்கி எழுதுறாங்க, இந்த இடத்துல மேல் நோக்கி எழுதுறாங்க, இந்த இடத்துல மேல் நோக்கி எழுதுறாங்க, இந்த இடத்துல கீழ் நோக்கி எழுதுறாங்க. இப்படி எழுதுறதுக்கு நமக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படி எழுத வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ எல்லோட கான்செப்ட் இதோட முடியுது. அடுத்து இஷ்ஷு. இஷ்ஷு நம்ம ஜென்ரலாக மேலேருந்து கீழே எழுதுவோம். ஓகேங்களா? இப்படி தான் எழுதணும், ஆனால் ஒரு சில இடத்துல கீழே இருந்து மேலே எழுதுவாங்க. அது எங்கெங்கெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் கூட இஷ்ஷு சேர்ந்து வரப்ப அந்த கர்வோட மோஷன்லேயே எழுதிடுவாங்க. இப்போ எஃப்ன்றது இப்படி எழுதுவோம், இஷ்ன்றது இப்படி கீழ் நோக்கி எழுதாமல் அப்படியே அதனுடைய மோஷன்லேயே வந்து எழுதிடுவாங்க. இங்கே மேல் நோக்கி எழுதுகிற இஷ்ஷு நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஸ்மாஷ், இந்த இடத்துல எஸ்ஸு எம்மு இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். எஸ்ஸு எம்மு இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் இதுதான் வந்து ரெக்கமெண்டட். அதே மாதிரி லேஷ், எல்லு இஷ்ஷு இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும், கீழ் நோக்கி எழுதுறது. எல்லு இஷ்ஷு இப்படி எழுதுறது வந்து ஈஸியாக இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஷாலோ, இந்த வார்த்தை பாருங்க, எஷ்ஷு எல்லு இப்படி எழுத மாட்டாங்க, இஷ்ஷு எல்லு இப்படி எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படி வந்து நம்ம எழுத வேண்டியதான். என் கூட சேர்த்து எழுதுறப்ப மட்டும் கீழ் நோக்கி எழுதுவாங்க. ஏன்னா இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி என்னு இஷ்ஷு இப்படி எழுதுறது வாட்டமாக இருக்காது. அதனால் எப்போவுமே என் கூட மட்டும் என்னு இஷ்ஷு. எக்ஸாம்பிளுக்கு நேஷ், இந்த வார்த்தை பாருங்கள், என்னு இஷ்ஷு இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் கூட இஷ்ஷு வரப்ப கீழ் நோக்கி எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புஷ்ஷு, இதில் பி எஷ் இப்படி டவுன்வர்டாக எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். செரிஷ், இப்போ சேன்றது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, சே ரி ஆர்ன்றதும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, இஷ்ன்றது கீழ் நோக்கி எழுதுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷேக்கு, இஷ்ஷு கேன்றது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, டவுன்வர்டாக எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஷெரி, ஷே ரி இப்படி எழுதுறது ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் டி கூடையோ இல்லைனா டி கூடையோ சேர்த்து எழுதுறப்ப அப்வர்டாக எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ டேஷ், இந்த வார்த்தை பாருங்கள், டி இஷ் இப்படி எழுதுறதுக்கு பதில் டி இஷ் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸில் டிக்கு அப்புறமா வரதில் மட்டும் நம்ம வந்து அப்வர்டாக யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல டவுன்வர்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து இனிஷியல் அட்டாச்மெண்ட்ஸு சர்க்கிளோ இல்லைனா ஹூக்ஸோ சேர்ந்து வரப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து எழுதணும். அப்போ தான் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ ப்ளஷ்ஷு, இதில் இனிஷியல் அட்டாச்மெண்ட்டு பி கூட எல் இருக்குது. இப்படி பல் எழுதுகிறப்ப இஷ்ன்றது இப்படி எழுதுறதுக்கு பதில் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும், டவுன்வர்டாக எழுதுறது. இதுவே ப்ரஷ்ஷு, இதில் பர்ன்றது இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? இதில் இஷ்ஷு ஸ்ட்ரோக்கு இப்படி எழுதுறதுக்கு பதில் இப்படி எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக என்ன அட்டாச்மெண்ட் வந்திருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைடில், இங்கே எல்லும் இஷ்ஷும் ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடாது, இங்கே ஆரும் இஷ்ஷும் ஒரே டைரக்ஷனில் வந்து இருக்கக்கூடாது. அதனால் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேங்களா? இதுவே ஸ்பேஷியஸ், இந்த வார்த்தை பாருங்கள், எஸ்ஸு பி எழுதியாச்சு. இப்போது இஷ்ஷு எழுதணும். எந்த சைடில் எழுதுறது? எஸ்ஸும் இஷ்ஷும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் இஷ்ஷு இந்த சைடில் எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்படி எழுதக்கூடாது, ஸ்பேஷியஸ். ஓகே, இந்த எஸ் சர்க்கிளும் இந்த இஷ்ஷும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் இது டவுன்வர்டு வந்து ரெக்கமெண்டட். ஓகே, தென் சம்டைம்ஸ் ஈஸியர் ஜாயினிங்காக டவுன்வேர்டு அப்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சுகர்ன்றது ஷுகர் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். இந்த சுகர் யோசிச்சு பாருங்களேன், எழுதுறதே வாட்டமாக இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் அப்வேர்டை யூஸ் பண்ணுறதா டவுன்வேர்டை யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கிறதா உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும், எழுத எழுத உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வந்துடும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. இப்போ ஷேக்கல், இந்த வேர்டு பாருங்கள், ஷேக்கல் இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது. அதே மாதிரி ஷோவெல், ஷோவெல் இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். ஷோ இப்படி எழுதணும், இல்லைனா ஷோ வெல் இப்படி எழுதணும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. தென் நான் திரும்பியும் சொல்கிறேன், இஷ்ஷில் வந்து அப்வேர்டு எழுதுறதா டவுன்வேர்டு எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படி வந்து எழுதுங்க. ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் 73 and 74 கொடுத்துருக்குறாங்க. வேர்ட்ஸு மினிமம் 3 to 5 லைன்ஸ் வந்து ஒரு வார்த்தைக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான ஃப்ரேசஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.